Hey makers, welcome back to another video. உங்களுக்கு இந்த டிவைஸ் ஞாபகம் இருந்தது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்ல வந்து பண்ணுங்க. இது என்ன டிவைஸ் அப்படின்றது. ஸோ என்னன்னு தெரியாத உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மெட்பேண்ட் ப்ராஜெக்டோட V1. ஸோ மெட்பேண்ட் ப்ராஜெக்ட்னா என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு MND பேஷண்ட்காக பண்ண பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டிவைஸ் வந்து இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் தி ஷெல்ஃப் காம்போனன்ட் வந்து நிறையா வந்து யூஸ் வந்து பண்ணியிருப்போம். அண்ட் இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு பிசிபியை வந்து டிசைன் வந்து பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வெர்ஷன் 1ல் வந்து சம் ஃப்ளாஸ் வந்து இருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கஸ்டம் பிசிபியால் பில்ட் பண்ணது கிடையாது. ஸோ எல்லாமே சைஸ் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ளாஸ் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம். அண்ட் பெட்டர் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் பிசிபி டிசைன் பண்ணது. ஸோ இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைப்-C சார்ஜரும் வரும். ஸோ பேட்டரி ப்ரொடக்ஷனும் இருக்கும். ஸோ டிடக்ஷன் சிஸ்டம் எல்லாமே வந்து ஒரே பிசிபிலேயே வந்து வந்துடும். சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ண முடியாது. ஸோ ஃபிக்ஸடாக தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வச்சிருக்கோம். ஸோ அது மூலியமாக பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டியை வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் டிசைனாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிமேட்டிக், கர்பர், STL ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஓப்பனாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எடுத்து மாடிஃபை வந்து பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக பண்ணுறதே பார்த்தீங்க அப்படின்னா ஐ வாண்ட் டு பில்ட் அ கம்யூனிட்டி அரௌண்ட் இட். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கேஸும் வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிசிபியை வச்சு அந்த கேஸ் வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த கேஸ் எடுத்து ரீடிசைன் பண்ணுறதும் பண்ணலாம். ஸோ அதோட லிங்க் வந்து ஸ்டெப் ஃபைல் அண்ட் STL ரெண்டுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து செக் வந்து பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிசிபி எப்படி செட்டப் பண்ணுறது, ஸோ ஸ்கிமேட்டிக் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன், காம்பவுண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வித்வுட் வேஸ்டிங் எனி டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இதுதான் மெட்பேண்ட் V2ஓட ஸ்கிமேட்டிக். இதில் சப்ளை அண்ட் ப்ரொடெக்ஷன் பார்ட் இருக்குது. சார்ஜிங்காக பார்த்தீங்க அப்படின்னா TP4056 IC டைப்-C கனெக்டர் இருக்குது. டிஸ்சார்ஜ் ப்ரொடெக்ஷனுக்காக DW01 IC அண்ட் FS8205 IC யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் டிடக்ஷன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா LM358 கம்பேரேட்டராக யூஸ் பண்ணியிருக்கோம். LDR ப்ராஜெக்ட் போய் பாருங்கள், உங்களுக்கு கம்பேரேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும் டீட்டெயிலாக வந்து புரியும். ஆல் சென்சருக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 3-pin கனெக்டர் இருக்குது. ஸோ ஆல் சென்சரை நம்ம வெளியே இருந்தால் எடுத்துகிட்டு வரோம். ஸோ அதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருப்போம். அண்ட் தென் சவுண்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினி பஸர் இருக்குது. ஸோ ஸ்கிமேட்டிக் வந்து அவ்வளோதான். சப்ளை அண்ட் ப்ரொடெக்ஷன் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்டாக வந்து இந்த TP4056 மாடியூல்லேருந்தே வந்து எடுக்கலாம். டைப்-C கனெக்டர், TP4056 IC, DW01 IC இதெல்லாம் வந்து எடுக்கலாம். FS8205 அண்ட் ஸ்விட்சஸ்லாம் நம்ம வெளியே இருந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிசைன் பண்ண பிசிபி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து TP4056ஓட பேட்ஸ் வந்து இங்கே வந்து இருக்குது. அண்ட் LM358ஓட பேட்ஸ் வந்து இருக்குது. டைப்-C கனெக்டர் அண்ட் மிக்சர் த்ரூ ஹோல் காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா டபுள் லேயர் பிசிபி. காம்போனன்ட்ஸ் வந்து சிங்கிள் சைடில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாடியூலில் இருக்க பார்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஹாட் ஏர் இருந்தால் ஹாட் ஏர் வந்து யூஸ் வந்து பண்ணலாம். என்கிட்ட அது இல்லை. ஸோ இந்த அயன் பாக்ஸை இப்போ ஹாட் பிளேட்டாக வந்து யூஸ் பண்ண போகிறேன். பார்த்தீங்க அப்படின்னா அது நாட் அட்வைசபிள். ஏன் அப்படின்னா டெம்பரேச்சர் மீது நம்மளுக்கு கண்ட்ரோல் இருக்காது. பட் என்கிட்ட வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் அலுமினியம் ஃபாயில் வந்து ரேப் வந்து பண்ணணும். இல்லைனா அயன் பாக்ஸ் வந்து ஸ்க்ராச் ஆகிடும். ஸோ இப்போ அயன் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் ஃபாயிலை பொறுமையாக வந்து ஃபுல்லாக ரேப் பண்ணியாச்சு. ஸோ அலுமினியம் ஃபாயிலை ரேப் பண்ணது பார்த்தீங்கன்னா பவர் வந்து நம்ம வந்து ஆன் வந்து பண்ண போகிறோம். ஸோ பவர் ஆன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ அப்படியே வந்து நம்ம மாடியிலே வந்து அதில் வந்து ப்ளேஸ் வந்து பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சரை வந்து நான் வந்து மானிட்டர் வந்து பண்ணுறேன். டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிறத வந்து பார்க்கலாம். நீங்கள் சால்ட்ரு மெல்ட் ஆன உடனே வந்து நீங்கள் வந்து எடுத்துடணும் ஐசியை. ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஓவர் டெம்பரேச்சர் ஆகி ஐசி வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் டெம்பரேச்சரை வந்து கரெக்டாக வந்து சால்ட்ரு மெல்ட் ஆகிற வரைக்கும் பார்த்துட்டே இருக்கணும். சால்ட்ரு மெல்ட் ஆனதும் வந்து ஐஸை வந்து ரிமூவ் பண்ணிடுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடைய டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட டைப்-C கனெக்டர் ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் வந்து பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா பிளாஸ்டிக் பார்ட் வந்து இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா TP4056 ஐசி வந்து எடுக்கிறேன். அண்ட் DW01 ஐசியும் வந்து எடுத்துகிறேன். நம்ம LED கூட வந்து எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா எல்இடியும் நம்ம இதில் இருக்கிறதே வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ 2 எல்இடியுமே வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ எடுத்த காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம போர்டில் ப்ளேஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் DW01 ஐசியை வந்து சால்டர் வந்து பண்ணுறோம். ஸோ SMD சால்டரிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஈஸியாகவே பண்ணலாம். நீங்கள் டிப்பில் வந்து லைட்டாக சால்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஐசியோட ஒரு பின்னை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா ஐசி வந்து போர்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சால்டர் பண்ணுறது இன்னும் ஈஸி. ஸோ பார்த்தீங்கன்னா நான் அதுதான் பண்ணுறேன். ஐசியோட ஒரு பின்னை வந்து நான் வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணுறேன். ஸோ ஒரு பின்னை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐசி வந்து சால்டர் வந்து ஹியூஜாக வந்து ஃப்ளோ வந்து பண்ணிடலாம். மொத்த பின்னையும் ஷார்ட் பண்ணுற மாரி கூட ஃப்ளோ வந்து பண்ணிக்கலாம். ஏன் அப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. அப்படி பண்ணி நம்ம எக்ஸஸாக இருக்க சால்டரை பார்த்தீங்கன்னா டீசால்டர் விக் வச்சு வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதுதான் பண்ணுறேன். ஸோ இப்போ டீசால்டரிங் விக் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்க சால்டர் எல்லாமே வந்து சால்டரிங் விக்கில் வந்து ஒட்டிக்கும்.
ஸோ மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா பின்ஸில் மட்டும் தான் சால்டர் வந்து இருக்கும். ஸோ நம்ம இப்படி பண்ணும்போது ஹேண்ட் சால்டரிங் பண்ணுறப்போ கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஐசி வந்து எல்லாமே வந்து சால்டர் வந்து பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஐசி வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து எல்இடியும் வந்து சால்டர் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிமேட்டிக்கில் எந்தெந்த பார்ட்லாம் ப்ளேஸ் பண்ணுறோமோ ஸோ அதெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபியூஷன்ஸை வந்து அவாய்ட் வந்து பண்ணிட முடியும். இல்லை அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் தான் வந்து வரும். எதை ப்ளேஸ் பண்ணோம் எதை ப்ளேஸ் பண்ணல அப்படின்னு. பார்த்தீங்கன்னா ஆஃப் கேமில் பார்த்தீங்கன்னா சம் காம்போனன்ட்ஸ் வந்து இதில் வந்து சால்டர் வந்து பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஆல்மோஸ்ட் எஸ்எம்டி காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து சால்டர் வந்து பண்ணிட்டேன். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் த்ரூ ஹோல் காம்போனன்ட்ஸ் தான் வந்து இருக்குது. ப்ளேஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் 3.7 வோல்ட் 400 மில்லியம்ஸ் லைபோ பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறேன். இதுவே இதுக்கு மோர் தென் எனஃப். இப்போ அதை வந்து சால்டர் வந்து பண்ண போகிறோம். ஸோ பொலாரிட்டியை வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து சால்டர் வந்து பண்ணணும். மாற்றி பண்ணிட்டீங்க அப்படின்னா போர்டு வந்து டேமேஜ் ஆகிடும். இது ரிவர்ஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கிடையாது. ஸோ அதனால் பொலாரிட்டியை வந்து கரெக்டாக வந்து பார்த்து சால்டர் வந்து பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் சால்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட் வந்து எரியுது. TP4056 மாடல் யூஸ் பண்ண எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரெட் கலர் லைட் எரிஞ்சால் சார்ஜ் ஆகுதுன்ற இண்டிகேஷன். ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ளூ கலர் லைட் வந்து எரியும். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் வோல்டேஜ் கரெக்டாக இருக்கான்றது வந்து செக் வந்து பண்ணணும். ஸோ அதை வந்து செக் வந்து பண்ணுறேன். ஸோ சார்ஜ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 4.2 வோல்ட் கிட்ட வரும். ஸோ பார்த்தீங்கன்னா பேட்டரியில் சார்ஜ் கம்மியாக இருக்குன்னா 4.18 கிட்ட இருக்குது. ஸோ இட் இஸ் குட் டு கோ. எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மற்ற ஒர்க்கும் வந்து பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் சுவிட்ச் வந்து வச்சிருக்கோம். ஸோ இந்த ஸ்லைட் சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடக்ஷன் சைடு இருக்க காம்போனன்ட்ஸ் எல்லாத்துக்குமே பவர் வந்து போகும். ஸோ ஸ்லைட் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தால் சார்ஜ் ஆகும். பட் உங்களுக்கு வந்து டிவைஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம மற்ற ஒர்க்கை பார்க்கணும். ஸோ அதுக்காக பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பேலன்ஸ் இருக்க காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சால்டர் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 காம்போனன்ட் தான் வந்து சால்டர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இது 3மே பார்த்தீங்கன்னா த்ரூ ஹோல் காம்போனன்ட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிம் பார்ட் இருக்குது. ஸோ ட்ரிம் பார்ட்டை வந்து நம்ம வந்து சால்டர் வந்து பண்ணிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி லெவலை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஸோ இதை வந்து நம்ம வந்து சால்டர் வந்து பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் இதை சால்டர் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸர் வந்து சால்டர் பண்ணலாம். பஸ்ஸரில் பார்த்தீங்கன்னா பொலாரிட்டி இருக்கும். ஸோ பொலாரிட்டி பார்த்து கரெக்டாக வந்து சால்டர் வந்து பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹால் சென்சார் தான். ஸோ ஹால் சென்சாரில் பார்த்தீங்க அப்படின்னா டேரக்ஷன் வந்து கரெக்டாக வச்சு வந்து சால்டர் வந்து பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த டேரக்ஷனை பொறுத்து தான் வந்து அது கரெக்டாக ஒர்க் ஆகுமான்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா லீனியர் ஹால் சென்சார். ஸோ நீங்கள் ஒரு போல் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு போல் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அந்தமாரி வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து டேரக்ஷன் வந்து கரெக்டாக வந்து சால்டர் வந்து பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக அந்த பேட்லேயே வந்து சால்டர் வந்து பண்ணுறேன். ஆனால் வந்து அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிங்கர்லேருந்து ஸ்ட்ராப் வழியாக தான் வந்து வரும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ வந்து காமிச்சிருக்க மாரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக நான் டேரெக்டாக வந்து இதிலே வந்து சால்டர் வந்து பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சால்டர் வந்து பண்ணியாச்சு. எல்லா காம்போனண்ட்டுமே வந்து சால்டர் வந்து பண்ணியாச்சு. ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பேட்டரியை வந்து நம்ம ஒன்றும் கனெக்ட் பண்ணல இல்லையா? ஸோ பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி வந்து பவர் ஆன் பண்ணி நம்ம வந்து செக் வந்து பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேட்டரியும் வந்து சால்டர் வந்து பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன் பண்ணோம் அப்படின்னா எந்த சவுண்டுமே வராது. இப்போ என்கிட்ட ஒரு மேக்னெட் இருக்குது. ஸோ இந்த மேக்னெட் பார்த்தீங்க அப்படின்னா நான் கிட்ட வந்து எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இந்த மேக்னெட்டை கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா பீப் சவுண்டு வந்து வருதா? ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னோம் இல்லையா? அது எப்படி பண்ணணும்னா நீங்கள் நான் வச்சுக்குமே ட்ரிம் பார்ட் வச்சுங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றினா உங்களுக்கு லாங் பீப் சவுண்ட் கேட்கும். ஸோ அகைன் கிளாக் வைஸ் சுற்றினா பீப் வந்து ஆஃப் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை சென்சிட்டிவிட்டி லெவல். லைட்டாக நீங்கள் மேக்னெட்டிக் எடுத்துகிட்டு வந்தாலும் கிட்ட வந்து சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் ரொம்ப கிளாக் வைஸ் சுற்றுனீங்க அப்படின்னா மேக்னெட்டை ரொம்ப கிட்ட எடுத்துகிட்டு வந்தால் பீப் சவுண்ட் வந்து வரும். இல்லைனா வரவே வராது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லோ சென்சிட்டிவ் லெவல். ஸோ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து சுற்றுறேன். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றினேன் அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள் மேக்னெட்டை வந்து நான் தூரமாக இருந்தாலே வந்து எனக்கு வந்து பீப் சவுண்ட் வந்து கேட்க வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மேஜர் அப்கிரேட். ஏன் அப்படின்னா சென்சிட்டிவ் லெவல் அட்ஜஸ்ட் பண்ணல அப்படின்னா அவங்க மூவ்மெண்ட் டிடெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் வந்து வைக்க முடியாது. ஸோ அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து லீனியர் ஹால் சென்சார் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ். ஏன்னா போன இதில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்னெட் கிட்ட வர தான் ஒரு வோல்டேஜ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஆப்ஷன். ஸோ ப்ரீவியஸாக சொன்ன மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. செக் வந்து பண்ணி பாருங்க. அட்லாஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹரிஷ் பிரதர் சப்போர்ட் பண்ணதுக்கு. ஏன் அப்படின்னா அவர் இதுக்கு வந்து ப்ராஜெக்ட்க்கு வந்து எனக்கு வந்து ஃபண்ட் வந்து கொடுத்தாரு. ஸோ அதனால தான் இந்த பிசிபிலாம் வந்து டிசைன் வந்து பண்ண முடிஞ்சுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். ஸோ இந்த கம்யூனிட்டியில் வந்து பில்ட் பண்ணோம் அப்படின்னு நான் நிறையா வந்து ஹோப் வந்து வச்சுட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் ஆகும் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அன்டில் தென் இட்ஸ் கோபி சைனிங் ஆஃப். டாடா பாய். நெக்ஸ்ட் சண்டே பார்க்கலாம்.